சாமி சாமி அப்படியா பூர்ணமத்தை குடிச்சுட்டா ஏடா நீங்க ரெண்டு பேர் செய்யற காரியத்தை இங்கேடா எங்கிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த சிங்காரம் மாறினுன்றாக நான் பிரார்த்திக்கிட்டு பொழுது என்ன யார் எடுக்க பிடித்தாங்க? என்ன நல்லா தெரியுங்க உங்களை பத்தி. எப்படி நீங்க விளக்கமா சொன்னா தெரியும். பக்கத்து வீட்டுக்காரனால தெரியுங்க அப்படின்னு சொன்னா தெரியும். யாரு உங்க பேர் என்ன? நான் நகரமது தாய் தந்தை யாரு உன்னோட சொன்னா தெரியும். நான் சொல்வதற்கு முன்பதாக இந்த சேனத்த சிங்கார மேடை யாரால் அலங்கரிக்கப்பட்டது? இந்த ஊரு என்ன ஊரு? முருங்கப்பட்டி. ஏன்னா தாயரி ஏன்னா எங்கடா கரிஞ்சு வந்துட்டு எந்த ஊரோட சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்லு. ஆட்டியார்னூரு ஆட்டிஎம்டி ஏடா சொல்ற?
ஆட்ட காணுமா? ஆட்டுக்காரன் ஊருங்க. யார் ஆட்டை பிடிச்சிட்டு போனது? கெவுட்டு போன யாரையா கூப்பிட்டு வந்தாங்க? ஆட்டுக்காரனூர், ஆட்டுக்காரனூர். என்ன பலமா சொல்லு? ஆட்டுக்காரனூர். என்ன சவுண்டா சொல்லு? ஆட்டுக்காரனூர். என்ன வேகமா சொல்லு? ஆட்டுக்காரனூர். என்ன சத்தமா சொல்லு? ஆட்டுக்காரனூர். என்ன பலமா சொல்லு? ஆட்டுக்காரனூர். என்ன பலமா சொல்லு? ஆட்டுக்காரனூர். என்ன சத்தமா சொல்லு? ஆட்டுக்காரனூர். என்ன வேகமா சொல்லு? கண்ணா மத்தலங்கற ஏண்டா எங்க பிடிச்சிருந்தா அப்ப நான் ஏன்னா கரடு கால தெரியும் தாய் எங்க பிடிச்சிருந்துன்னு கேக்குறப்பா காது கேட்காத ஆளுங்க இங்க வந்துட்டு வம்பு காது கேட்காதா காது காது எனக்கு தெரியும்டா நீங்க உட்கார்ந்து இருக்கிறது தெரியணுமில்ல அதனாலதான் சத்தமா சொல்ல சொன்னேன் அப்பா காய்ச்சி போயிட்டா சாமி ஊர் பேர் சொல்றதுக்கு இல்ல இன்னொரு தடவை சொல்லு என்ன ஊரு ஆசகாரமா ஏடா ஊரு சவுண்டா சொன்னா புரியாது சொல்லி பாரு கண்டுபிடிச்சாரு ஓ காது கேட்காதுங்கிட்டு கனமா பேசினா சவுண்ட்ல காது கேட்காது குச்சி குச்சின்னு பேசணும் அக்கா கூதி இவன் என்ன சொல்றாங்க காதுக்கு பக்கத்துல வந்து எங்க அக்காவை கூட்டிட்டு போறியான்னு கேட்கணும் அப்படின்னா என்ன கூட்டிட்டு வந்துடுறது அக்காலையா என்ன ஆட்டுக்காரனும் ஜலம் என்றால் நமக்கும் சொந்தமான தாய் திருநாடு இந்த தாய் திருநாட்டில் இருக்கக்கூடிய உலகெல்லாம் அனுப்பக்கூடிய ஐயனாகப்பட்ட ஐநாகப்பனுடைய தவத்திர விழாவை முன்னிட்டு இன்று இரவு போதும் சொல்லக்கூடிய அன்னதானம் சாப்பாடு சொல்ல முடியும் எப்படி சாப்பாடு சோறுனா சோறு கறினா கறி குடல கறினா குடல் கறி கோழிக்கறினா கோழிக்கறி குழம்புனா குழம்பு முட்டைனா முட்டை தயிர்னா தயிர் மோர்னா மோர் ஆனா அத்தனை இந்த என்ன பண்றது ஒரே ஒரு குறை என்ன தாயலி எந்த விதமான ஒரு குறையில்லாம சாப்பாடு போட்டாங்க என்ன அத்தனையும் செஞ்சாங்க இங்க வாங்க அத்தனை சாப்பாடு வாங்க இந்த பக்கம் நில்லு அத்தனை சமாச்சாரம் பண்ணி ஒரு குறை வச்சுட்டாங்களே எந்த விதமான குறையும் கிடையாது ஏடா குறை கண்டுபிடிச்சா ஐயா ஏன் ரசத்தை தண்ணி மாதிரி வச்சுங்க ரசத்தா தண்ணி மாதிரி வச்சுக்கோ தாயில ரசம்னா தண்ணியா இருக்காது எப்படா இருக்கும் அப்படித்தாங்கம்மா ரசமா தண்ணி மாதிரியா என்னுடைய கேட்டேன் ரசம் கொண்டா கொள்ள அப்படின்னு கொள்ள கொள்ளுன்னு பயிரான கொள்ள ஊத்தினா என்ன நினைத்தா ரசம் புடைய முடியும் தின்னு தின்னா தின்னு தின்னா அப்படி சொல்லிதான் சொல்லக்கூடிய அன்னதானம் சொல்லக்கூடிய சுரைநாத்தை வழங்கி நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார் யாரு இந்த அதாவது இந்த ஐநாறுப்பனுக்காக வைத்த கோரிக்கை நிறைவேறியபடியால் இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்தவர் யாரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா உயிரிழந்த மேலான ஐயா கணேச ஐயா அவருடைய குடும்பத்தார் மற்றும் அனுபவர்கள் ஒன்று சேர்ந்து அவருடைய இடப்பத்துகள் அனுபவர்கள் ஒன்று சேர்ந்து இன்று நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார் இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அன்பு நல்ல உள்ளங்கள் அனுபவர்களுக்கும் நம்முடைய நாடகத்தை கண்டு மகிழ வந்திருக்கும் அன்பார்ந்த ரசிக பெருமக்கள் அனுபவர்களுக்கும் நம்முடைய சரஸ்வதி நாடக சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அது மட்டுமன்றி நமக்காக அன்பளிப்பு வழங்கிய அன்பு நல்ல உள்ளம் தம்பி பேரு ரமேஷ் பிரியா மதிப்புக்கு மரியாதைக்கு அன்பு தம்பி என்ன
ரமேஷ் பிரியா அவர்கள் நமக்காக அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அன்பா, இந்த சேர்ந்த சிங்கார மேடையில் இந்த அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகம் என்ன? இன்னைக்கு நாடகம் நானே தான் சொல்லணுமா? நீ தான் எல்லாமே சொல்லணும். ஊர் என்னன்னு கேட்ட சொன்னேன். இப்ப நாடகம் என்னன்னு கேக்குறேன், அதையும் நானே சொல்லணும். கரெக்டா சொல்லணும். இந்த ஊரு எந்த ஊர்னு சொல்லி வந்த? இதுல தவறா இருந்துச்சு தூக்கி கட்டி உரிச்சு போடுவேன். இல்ல சோறு என்ன சோறுன்னு கேட்டேன். ஒரு தண்ணை கறி குழம்பு பண்ணை. ஆமா ரைட்டு. இது ஊரு என்னன்னு கேட்டேன். சொன்னேன். நாடகம் என்னன்னு கேட்டேன். எல்லாமே நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். சரி, நீ என்ன எதை சொல்லுவ? யாரு பொண்டை நகரத்துக்கு வந்த? தாயலி நீ தானே முன்ன வந்த? நான் முன்னதான் வந்தேன். நீ முன்ன வந்தீல்ல, எல்லாம் தெரிஞ்சிருக்கு உனக்கு. நீ தான் சொல்லணும். சொல்லு. எல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு உங்களோட சுத்தறேன்? அங்க பிளைட் தயாரிக்கிறதுக்கு அங்க போயிருக்க மாட்டேன். நான் இருக்க வேண்டிய இடமே வேற. நீ குரங்கோட தான் இருப்ப தாயலி. குரங்கோட தான் இருப்ப தாயலி. எங்களை மட்டும் இந்த வருஷம் நீ எங்களை மட்டும் அணுகாம இருந்ததுன்னு வச்சுக்க. பாத்தியார் சொல்லும் போது இந்த நீ பாட்டுல சவுக்காய் தான் பொறுக்கிட்டு தெரியும். தாயலி உன் மச்ச நாங்க சலனாபுரத்துல நீ இங்க அது ஒரு நாளைக்கு இந்த கடவுள் என்ன விடாது. நம்ம பாணிப்பே வேற. என்ன நாடகம் சொல்றா? ஏங்க தெரியல? அதேதான் அதேதான் நாடகம். கர்ணன் சண்டையா? கர்ணன் சண்டையா? ஏடா அதுக்குள்ள நாடகத்தை மாத்திட்டாங்களா? இப்பதான் மாத்தலாங்க. அப்படியா? இப்ப இங்க பாரு, கர்ணன் சண்டை. கர்ணன் சண்டை பத்தி உனக்கு தெரியுமா? இல்ல கர்ணன் சண்டையில தெரியுமாவா? கர்ணன் சண்டையிலே நான் தான் பெரிய வேஷம். பெரிய வேஷம்? ஆனா துரியோதனன் இங்க பாப்பா, இன்னைக்காவது உன்னிட்டு இருந்தாவது ஒரு 2 பாட்டு கட்டிட்டு போயதான் அடுத்த கூட்டு நான் பாடுறேன். இந்த கர்ணன் சண்டையில துரியோதனன் கர்ணனை பார்த்து இந்த 17ஆவது நாள் சண்டை வரலாம் என் சேனாதி சேவன் அப்படி மடிஞ்சிச்சு அண்ணா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அது ஒரு சீன் மட்டும் ஒரு 2 அடி பாட்டு. கர்நாடக போய் துரியோதனன் பாடுற பாட்டு பாடு. ஒரு 2 அடி. அந்த புலம்பல் கட்டம். ஆமா, புலம்பல் புலம்பல் புலம்பல். ஆமா, புலம்பல் இல்ல பாரு, புலம்பல். அதான் நல்லா ரெண்டு ஒண்ணுதான். அதுக்கு 2 அடி பாடுவேன், அதுக்கு மேல பாட மாட்டேன். அந்த பேனாவை நோட் எடுத்து வைக்க பாருங்க. கரெக்டா கத்துக்கணும். கட்ட செத்து போனா 3 கட்டை 2 தயிர் ஒரு 5 கிலோ சக்கரை 2 லிட்டர் சீமனை வாங்கி போடுறோம். 6 மணி பொட்டி 6 மணி பொட்டி 4 உனக்கு தான் தொண்டைக்கு அது சேராது, நீ தான் அதுக்கு சேரணும். பாடு. மாத்திக்கலாம் விடு. நான் என்ன செய்வேன் கண்ணா இந்த கெடுமாடிக்கு? ஓ அண்ணா ஓ கரணா அண்ணா ஓ கரணா. தாயில் போய் சாதகம் மாட்டுவா. ஆமா செய்யறதுக்கு. நான் என்ன செய்வேன் கண்ணா இந்த கெடுமாடிக்கு? அண்ணா 17 உத்தம். 17 உத்தம். அரே 17 பகல்ல ஒருத்தாங்க, பகல்ல ஒருத்தாங்க தாயடி. நீ தானே இப்ப சொன்ன அப்படின்னு புலம்புறான். நான் என்ன படிக்கிறான் தாயல் தாயல். அவனுக்கு டைம் கிடைக்கும் போதுதான். ஏடாப்பா என்ன கண்ணு அது ஏசம்மா செல்வா செல்வா நம்ம என்னைக்கு சலங்க வாங்கணும் சொல்லு பாக்க. சலங்க இல்லாத கோத்தாடுற கோமாளி நீ ஒரு கடைக்கு 5 சலங்க வாங்கினா கூட உனக்கு போதும். ஆமா இந்த சேர்ந்த சிங்கார மேடையில் இந்த அருகாடு செய்யப்பட்ட நாடகம் ஸ்ரீ ராமாயணம். ஸ்ரீ ராமாயணத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பூரபுத்திரன் வதை. என்ன என் நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்.
ராமர் லட்சுமணன் பிறப்பு இந்நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். இந்நாடகத்தில் நான் தர்பாபிஷேகமாக உங்க பேர் என்ன? அப்படி ஒவ்வொன்றாக சொல்ல விரும்பும் சேவைக்கு வந்து அமதிக்கணும் இல்ல. என்ன இது கூதி? ஏன்னா தாயில் நான் அதை கயிறு பிடிச்சி தெரியும். நான் அதை கயிறு பிடிச்சி கூறிங்க சொல்லட்டுமா? சொல்ல கோலத்தில் வந்த இப்பொழுது புரிந்துதா என்ன? என் பெயரோ மன்னன் தசரத சக்கரவர்த்தி. மகனே கடவுளே உங்க பேரு இதுவோ அசோக்கிங்க. அசவச்சமா